உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி போட்டு சூப்பரான ஒரு கிரேவி பண்ணியிருக்கேங்க. அப்படியே ஹோட்டல் சுவையில் பண்ணியிருக்கேங்க. இது பூரி, சப்பாத்தி, தோசைக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இந்த கிரேவி செய்கிறதுக்கு பச்சை பட்டாணி 100 கிராம் எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்கு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீவிட்டு இந்தளவுக்கு நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு இதில் 2 தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக மல்லிச்செடி, ஒரு அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இந்தளவுக்கு வலுவலுன்னு அடித்து எடுத்துக்குங்க. இது இப்படியே இருக்கட்டுங்க. இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூனுக்கு தயிர் எடுத்துருக்கிறேன். கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக எடுத்துகிட்டு 1,5 ஸ்பூனுக்கு மல்லிப்பொடி, 1 ஸ்பூனுக்கு சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதுவுமே இப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு 2 ஸ்பூனுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப எண்ணெய் விட வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம், ஒரே ஒரு பட்டை, ஒரு பூவு, 3 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி இதை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்தால் பிறகு 2 பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் 1/2 ஸ்பூனுக்கு வத்தப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி விழுது, அதை சேர்த்துக்கலாங்க. கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலாவில் தயிர் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட இந்த பச்சை பட்டாணியும் இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு 600 ml தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கிரேவி கணக்காக வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு போல் இன்னும் கொஞ்சம் குழம்பு போல் வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அடுப்பை மிதமான தீயில வச்சு வேக விடலாங்க. இப்போ நம்மளுக்கு 20 நிமிஷம் ஆயிடுச்சுது. நல்லாவே நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியுமே நல்லா வெந்துருச்சுங்க. மல்லி இலை கொஞ்சமாக மேலே தூவி விட்டால் போதும். நம்மளுக்கு இப்போ உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னோடய பொண்ணு என்னோடய வீட்டுக்காரர் வெளியில் போயிருந்தாங்க. வண்டியை வெளியில் நிப்பாட்டிட்டு என்னோடய பொண்ணு வேகமாக வீட்டுக்குள்ளே ஓடியாந்தா. அப்படியே ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அந்த உருளைக்கிழங்கு கிரேவி வாசம் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடியாந்தா. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது போலயே அதே டேஸ்ட்டோட இந்த உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி கிரேவி செஞ்சுருக்காங்க. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு, பூரிக்கு செம்ம டேஸ்ட்டாக செம்ம காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.